10/20/2025 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்றைய நாள் உங்கள் பொறுமையை சோதிக்கும். இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறந்தது. தெளிவான மனதின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரலாம். சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களின் விரைப்பான தன்மை காரணமாக உங்கள் துணையுடன் பிரச்சினை ஏற்படலாம். உறவின் நல்லிணத்தை பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமை. இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரலாம். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை அளிக்கும். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம். உங்களுக்கு முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம். ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களுக்கான பரிகாரம் கால பைரவர் வழிபாடு. 7:30 சனி தொடங்கியுள்ளதால் கால பைரவரை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் வழிபடுவது சனியின் பாதிப்புகளை குறைக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் தேன் நிறம். ரிஷபம். இன்று சமநிலை உணர்வு காணப்படும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வேலை மற்றும் தொழில். நீங்கள் பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது. இது இருவருக்குமிடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். நிதிநிலைமை. பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது. இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள். ஆரோக்கியம். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்திற்கு படையல் வைத்து வழிபடுவது குடும்ப நலன்களை மேம்படுத்தும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மயில் பச்சை. மிதுனம். பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம். இதன் மூலம் தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையான சிந்தனை உருவாகும். வேலை மற்றும் தொழில். பணியில் உங்கள் நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை தரும். பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறையில் நேர்மை காணப்படும். இது இருவருக்குமிடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும். நிதிநிலைமை. இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகின்றது. உங்கள் சேமிப்பை இன்று அதிகரிக்க இயலும். ஆரோக்கியம். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு மூலம் உங்கள் முயற்சிகளில் தடைகள் நீங்கி வெற்றியை பெறலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கடகம். இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோசித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுங்கள் மனதில் குழப்பம் உண்டாக்கும். அத்தகைய உணர்விற்கு ஆளாவதை தவிருங்கள். வேலை மற்றும் தொழில். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் உறவில் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையுடன் ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுக்கவும். நிதிநிலைமை. இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே உள்ளது. பணம் சேமிப்பதும் கடினம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆரோக்கியம். சளி காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு. தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெற விநாயகர் வழிபாடு முக்கியம். ஓம் கணபதியே நம மந்திரத்தை ஜபித்து நெய் தீபம் ஏற்றலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. சிம்மம். இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரலாம். நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆலோசனையை பெறுங்கள். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் பதட்டம் காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்தால் நற்பலன் கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையிடம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும்.
நிதிநிலைமை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியமை அதிக உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கான பரிகாரம் நெய் தீபம் ஏற்றுதல். சனி மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்களின் பாதிப்புகளை குறைக்க சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது உகந்தது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மரப்பழுப்பு. கன்னி, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகின்றது. உங்கள் பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் துணையிடம் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும். நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. அது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். ஆரோக்கியம் இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும். உங்களுக்கான பரிகாரம் புதன்கிழமை வழிபாடு. புதன் கிரகத்தின் பாதிப்புகளை குறைக்க அருகிலுள்ள ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும். இது மன அமைதி மற்றும் நிதி நிலையை மேம்படுத்த உதவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெந்தய நிறம். துலாம், ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய நாளை சிறந்ததாக்கலாம். அதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும். இன்று நற்பயன் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வேலை மற்றும் தொழில், உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைமை எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படும். பண விஷயங்களை கண்காணியுங்கள். ஆரோக்கியம் தோல் சம்பந்தமான பிரச்சினை உங்களை பாதிக்கும். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யவும். மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது குடும்பத்தில் அமைதி மற்றும் நன்மைகளை ஏற்படுத்தும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விருச்சிகம், நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிட்டும். தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும். வேலை மற்றும் தொழில் கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உறவில் நிலவும் பிரச்சினைகள் காரணமாக உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும். நிதிநிலைமை அதிகரிக்கும் செலவினங்களை எதிர்கொள்ள நேரும். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் உடலை ஆரோக்கியமாய் வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்ளவும். உங்களுக்கான பரிகாரம் தியானம் மற்றும் யோகா. மன அமைதி மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்த தினசரி தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்ளலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் கோகோ. தனுசு, இன்று சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும். எனவே உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. வேலை மற்றும் தொழில் இன்று பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும். நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும். இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது. நிதிநிலைமை நிதி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். ஆரோக்கியம் நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம். ஓய்விற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் அவருக்கு வழிபாடு செய்வது நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் வெள்ளை புஷ்பங்கள் கொண்டு பூஜை செய்யவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. மகரம், இன்று உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். சுயமுயற்சி மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள். வேலை மற்றும் தொழில் பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதலர்களிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம். நிதிநிலைமை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்தல். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரித்து நன்மைகளை பெற உதவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம்.
கும்பம், உங்கள் சமயோசித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வேலை மற்றும் தொழில், நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்கள் முயற்சிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள். இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதிநிலைமை, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும். பங்கு வர்த்தகம் மூலம் பண காணப்படும். வரவு. ஆரோக்கியம், நம்பிக்கையான எண்ணம் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம். உங்களுக்கான பரிகாரம், குரு பகவானுக்கு வழிபாடு. குரு பகவானின் அருளை பெற வியாழக்கிழமைகளில் மஞ்சள் மலர், வெள்ளை புஷ்பங்கள் கொண்டு பூஜை செய்யவும். இது கல்வி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மாணிக்கம் வண்ணம். மீனம், உங்கள் விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு இது சாதகமான நாள். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படும். வேலை மற்றும் தொழில், பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது. உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை நிலை உயரும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வீர்கள். இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க இயலும். நிதிநிலைமை, இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கியம், இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் இருக்காது. உங்களுக்கான பரிகாரம், துளசி வழிபாடு. துளசி செடியை தினமும் நீரிட்டு வழிபாடு செய்யவும். இது மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு.